வணக்கம். நான் டாக்டர் பழனியப்பன், நுரையீரல் ஆஸ்மா மருத்துவ நிபுணர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இந்த வேர்ல்டு ஆஸ்மா டே இந்த ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே வர்றப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த ஆஸ்மாக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஆஸ்மா இருந்தா அப்படின்னா முதல்ல பேசிக் பரிசோதனைகள் பண்ணாமல் எந்த நோயும் சரியாக அணுக முடியாது. எப்படி ஒரு பிபிக்கு நம்ம கையில் பிபி கஃபை கட்டி எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறோமோ, எப்படி ஒரு கார்டியாக் ப்ராப்ளம்க்கு இசிஜி எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஆஸ்மாக்குன்னு சில பரிசோதனைகள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது ஒரு எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இழப்பு இருக்கிறது எல்லாம் ஆஸ்மா கிடையாது. சில பேருக்கு நுரையீரலில் வேறு பிரச்சனைகள் இருக்கும், அதனால கூட ஒருத்தருக்கு இழைப்பு வரலாம். அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கணும். ஒரு பேசிக் ரத்த பரிசோதனைகள் பண்ணால் அதில் ஈஸ்னோஃபில் எல்லாம் எதுவும் அதிகம் இருக்குதான்னு தெரியும். ஏன்னா சில பேருக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் ரொம்ப அதிகம் இருக்கும், ஹைப்பர் ஈஸ்னோஃபிலிக் சிண்ட்ரோம்னு, அவங்களுக்கு இழப்பு வரும். ஸோ அதனால ரத்த பரிசோதனையும் அவசியம். மூணாவது மிக மிக முக்கியமானது பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இது ஒருத்தரோட நுரையீரல் எவ்வளவு வேலை செய்யணும், ஆனால் அந்த நோயாளிக்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படிங்கிறத காமிக்கும். அது மட்டும் இல்லை, அவருக்கு நம்ம மருந்து கொடுத்தா அந்த மருந்து வேலை செய்தா, அப்போ அந்த நுரையீரல் அந்த மருந்துக்கு இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் இந்த பரிசோதனை காமிச்சிடும். ஸோ மூணாவது முக்கியமானது இந்த பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அடுத்தது ஃபெனோங்கிற டெஸ்ட். ஃபெனோங்கிறது எக்ஸேல் நைட்ரிக் ஆக்சைடு. நம்ம வெளியே சுவாசிக்கும் நைட்ரிக் ஆக்சைடு அளவை வச்சு நம்ம மூச்சுக்குழாய்க்குள்ள அலர்ஜினால வீக்கம் வரும். எப்படி கையில் ஒரு பூச்சி கடிச்சா வீக்கம் வருதோ, அதே மாதிரி மூச்சுக்குழாய்க்குள்ள வீக்கம் வரும். அந்த வீக்கத்தை அறியறதுக்கு தான் இந்த ஃபெனோங்கிற டெஸ்ட். ஸோ இந்த பரிசோதனைகள்லாம் ஒரு ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இந்த பரிசோதனைகள்லாம் பண்ணுறோம். ஒருத்தருக்கு இந்த பரிசோதனை பண்ணோன்னே அவரோட நோயோட தீவிரம் தெரியும். ஒன்ஸ் நம்மளுக்கு தீவிரம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். இது மருந்து கண்டினியூஸாக அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. பட் ரெகுலர் ஃபாலோ அப் தேவை. இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் ஃபாலோ அப் ரெகுலராக வந்தால் படிப்படியாக ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மருந்தை குறைச்சி ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியும். முறையாக அவங்க எல்லாம் மருந்து எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி அலர்ஜன்ஸ் அவாய்ட் பண்ணி பொல்யூஷன் அவாய்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தலாம். ஒரு சில பேருக்கு ஒரு மினிமம் டோஸ் தேவைப்படும். அதனால் இந்த பிரச்சனையை கண்டு பயப்படாமல் சரியான மருத்துவரை அணுகி ஒழுங்காக வைத்தியம் செஞ்சால் இந்த நோயிலேருந்து நாம் விடுபட முடியும். நன்றி, வணக்கம்.